கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 21:29. மேத்யூ 21:29. அதற்கு அவன் மாட்டேன் என்றான், ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்ற குமாரனுடைய காரியத்தின் மூலமாக சொல்கிறார். அதே போல் மனம் திரும்பின பாவிகளுடைய இருதயத்தை காட்டக்கூடியதாக அவன் முதல்ல என்ன சொல்கிறான்? முடியாதுன்னு சொல்கிறான். எப்படி? மாட்டேன் மாட்டேன், அதாவது வெளியரங்கமாக கீழ்ப்படியாமல் ரிபல்லியன் என்று சொல்லக்கூடியதாக, அப்படின்னா அது வார்த்தையில் சொல்லக்கூடியதாக. இப்போ முதலாவது குமாரனுடைய வார்த்தை, அவனுடைய பதில் எப்படி இருக்குது? ரொம்ப மரியாதை குறைவாக முடியாதுன்னு சொல்லக்கூடிய, ரொம்ப பிளண்ட்டாக நேரடியாக ஒரு கீழ்ப்படி இல்லாமல் எல்லாருக்கும் முன்னாடியும் தகப்பனை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தை. அவன் போக மாட்டேங்கிறத மறைக்கலை, அவன் நடிக்கலை. அது மாத்திரமில்ல, அவன் சொன்ன வார்த்தை என்ன? ஒரு மரியாதையான வார்த்தையுமே இல்லை. இது யாரை குடிக்கிறது? இப்போ வரி வசூலிக்கிறவங்க, விபச்சாரம் பண்ணுறவங்க, நேரடியாக பாவம் பண்ணுறவங்க, கர்த்தரை முதலாக நிராகரித்தவர்கள், அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்மாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். ஆனால் இவங்ககிட்ட என்ன இல்லை? நடிப்பு இல்லை. இது ஒன்று மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. என்னென்னா, அவன்கிட்ட நடிப்பு இல்லை. ஆகிலும் பின்பு, அதாவது இந்த கிருபை என்ன பண்ணுதுங்கிறத காட்டக்கூடியதாக. ஆகிலும் பின்பு ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஏதோ ஒன்று அவன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துருச்சு, ஏதோ அவனுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாச்சு, ஏதோ ஒன்று அவனை குற்றப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அவனுடைய இருதயத்தில் பேசக்கூடியது, பரிசுத்த ஆவியானவர் வேலை பார்க்கக்கூடியது. அவன் இருதயத்தில் ஒரு காரியம் நடக்குது. அப்போ முதலாவது மாட்டேன்னு சொன்னது முழுமையான காரியம் இல்லை. என்ன நடக்குது? பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு, நீங்கள் தமிழில் மனஸ்தாபப்பட்டுன்னு மனம் திரும்பி என்கிற வார்த்தை மிக சரியாக இருந்திருக்கும். ஹி ரிப்பண்டட் என்று சொல்லக்கூடியதாக. அதாவது ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய மனது என்ன ஆகுது? அவன் முழுவதுமாக திரும்பக்கூடியதாக. அதாவது மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடியது என்னென்னா, உணர்வு பூர்வம் மாத்திரமல்ல, இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறதில்ல, இல்லை குற்ற உணர்வு மாத்திரம் இல்லை, இது எண்ணங்களில் வரக்கூடிய ஒரு பெரிய மாறுதல், அவனுடைய இருதயத்தில் வரக்கூடிய ஒரு மாறுதல், அவன் போகிற வழியில் வரக்கூடிய ஒரு மாறுதல். ஏன்னா அங்கே கிரேக்க மொழி பதம் மெட்டாமெலத்திசிஸ் என்று சொல்லும்போது என்னென்னா, அவன் தன்னுடைய நடக்கைக்கு ரொம்ப மிக மனஸ்தாபப்பட்டு அவன் மனம் வருந்தி, அதாவது அவனுக்கு வரக்கூடிய ஒரு துக்கம் என்ன பண்ணுது? அவனை கீழ்ப்படியக்கூடியவனாக மாற்றுகிறது. இவன் முதல்ல தப்பாக மட்டும் நினச்சது மாத்திரமில்ல, இப்போ என்ன பண்ணுறான்? அவனுடைய பாதையை முழுவதுமாக மாற்றி என்ன செய்கிறான்? போனான். என்ன? இப்போ கீழ்ப்படியக்கூடியதாக. அப்போ அவனுடைய மனம் திரும்புதலுக்கான ஒரு அடையாளம் என்ன? அவன் போனது. அவன் என்ன பண்ணான்? திராட்சை தோட்டத்துக்கு போனான், அவன் வேலையை செஞ்சான், தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சான், அவனுக்கு கொடுத்த வேலையை முறை நிறைய பண்ணான். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மனம் திரும்புதல் என்பது நீங்கள் முழுவதுமாக கீழ்ப்படியாத வரை அது முழுமை பெறவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்கள் இது பார்த்தீங்கன்னா 28வது வசனத்தில் தகப்பன் கூப்பிட்றாரு, 29ல் ஒருத்தன் போக மாட்டேங்கிறான், மனம் திரும்பி போகிறான், அடுத்து 30, 31 போகிறேன்னு சொல்கிறான், போக மாட்டேங்கிறான். அதாவது என்னென்னா, எப்படி பாவிகள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர்றாங்க, ஆனால் நான் ஒரு மத சார்பாக இருக்கிறேன்னு சொல்கிறவன் என்ன பண்ணுறதில்ல, அவன் போகிறது இல்லை அப்படிங்கிறத காட்டக்கூடியதாக. அப்போ என்னென்னா, முதலாக ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன பண்ணுறதில்ல, அவனை முழுவதுமாக தகுதியற்றவனாக மாற்றுவதில்லை. அப்போ என்னென்னா, மனம் திரும்புதல்ங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாம். ஏன்னா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவர் கீழ்ப்படிதலை ரொம்ப கனப்படுத்துகிறாரு, அவன் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வார்த்தையை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மனம் திரும்புதலுக்கான ஒரு செய்கைகள் இருக்குதா? ஏன்னா எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் எப்போவுமே ஒரு மனத்தாழ்மையாய் இருக்கிறவனுக்கு கிருபையை கொடுக்குறாரு, அவனை திருத்துறாரு. ஆனால் சுயநீதியில் இருக்கிறவனை பண்ணுறதே கிடையாது.
இப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்கள் இதுவரைக்கும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவங்களா இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கன்னு சொல்ல வேணாம். எப்படி அவன் என்ன ஆகிலும் பின்புங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஆகிலும் பின்பு இப்போ உண்டாகட்டும். ஏன்னா உங்கள் இருதயத்தில் நீங்கள் குத்தப்படும்போது அது என்ன வரணும், நீங்கள் முழுமையாக மாறி நீங்கள் கர்த்தருக்கென்று கீழ்ப்படிந்து நீங்கள் கர்த்தருக்கென்று வாழக்கூடியதா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் திறந்திருக்கு. நீங்கள் மனம் திரும்பி உள்ளே வருவீங்களா? கர்த்தர் இன்னைக்கும் நீங்கள் மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்காக ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறார். செய்வீர்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே, மனம் திரும்பி உம்முடைய ராஜ்யத்திற்குள் வந்து அதற்கேற்ற போல நடக்கைகளில் நடந்து உமக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.